வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது இப்படிதான் மகாத்மா காந்தி கிட்ட சொல்லி கொடுத்தாங்களாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி வாங்குற இந்த சுதந்திரம் மக்கள் சுதந்திரமா இருப்பாங்க, மக்கள் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இந்த நாட்டை கூறு போட்டு மாநிலத்துக்கு ஒருத்தன், மாவட்டத்துக்கு ஒருத்தன், தெருவுக்கு ஒருத்தன், ஊருக்கு ஒருத்தன், இப்படிதான் சுதந்திரமா இருக்க போறாங்க. கண்டிப்பா மக்கள் சந்தோஷமா இருக்க போறதில்லன்னு அப்படிதான் சொல்லி மகாத்மா காந்தி கிட்ட நம்ம சுதந்திரத்தை கொடுத்தாங்களாம். அவங்க சொன்னது கரெக்டாக தானே இருக்கு. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு அரசியல்வாதிங்க பண்ற நிலைமை. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி கடவுள் நம்மளை காப்பாத்த நேரா வரமாட்டாரு, யார் மூலியமா தான் வருவாரு. அப்படிதான் இப்போ ஒருத்தரை அமுச்சு வச்சிருக்காரு. இதுக்கு முன்னால ஒருத்தர் அமைச்சாரு, அதை நம்ம கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம், அவரை நம்ம விட்டுட்டோம். இப்போ அமைச்சவர்னாச்சும் நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணும். இல்லைன்னா அடுத்த 5 ஆண்டு வரைக்கும் நம்மளுடைய நம்ம கஷ்ட காலம் தான் நம்ம அனுபவிக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் யாருன்னு சொல்ல வரல. நான் யாருன்னா சொன்னேன்னா இவங்க அந்த கட்சிக்காரன்ட்டு எனக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. நான் ஒரு பொதுப்படையா தான் பேசுறேன். அதனால அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நம்மளால போராட முடியல. அவங்கள எதிர்க்கிற ஒரே ஆயுதம், சக்தி வாய்ந்த ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கிறது ஓட்டு மட்டும்தான். இதை கரெக்டா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அடுத்த வர 5 ஆண்டு காலம் நாம சந்தோஷமா இருக்கலாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நடக்கிற நல்லதும் கெட்டதும் நாம ஏற்படுத்திக்கிறது தான். அதனால நமக்கு நல்லது நடக்கணுமா, கெட்டது நடக்கணுமா, 23ஆம் தேதி உங்க கையில தான் இருக்கு. நீங்க சிந்தித்து செயல்பட்டு கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நாம அனைவரும் மகிழ்ச்சியா இருக்கலாம். நான் சொல்றது புரியுதா?